தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எக்ஸிட் போல்ஸ்னு ஒன்று வெளியாச்சு. அதில் மெஜாரிட்டி போல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. டிவிக்கே அடுத்தடுத்த இடத்துக்கு வரப்பா, அதாவது என்டிகேக்கு மேலே வந்துருவான்ற மாதிரி எல்லாம் கேரண்டியாக சொல்லியாச்சு. ஆனால் ஒரே ஒரு தரப்பு மட்டும் இல்லைங்க, டிவிக்கே ஆட்சியை பிடிக்கும்னு ஒரு விஷயத்த சொல்லவே தமிழ்நாடு முழுக்க அரசியல் விவாதமாக அது மாறிடுச்சு. இதில் பல பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் சார்ந்து சந்தேகம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அவங்களோட கிரெடிபிலிட்டி பற்றி நான் சொல்கிறேன். இதை பற்றியும் டிவிக்கே சார்ந்த பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேற்றைக்கு பனையூரில் இருக்க டிவிகே ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் தாவேக்கா சார்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி பல வேட்பாளர்கள் போட்டிட்டாங்களே, அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னதா இப்போ தகவல் வெளியே வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காப்லையா, இந்த வாக்கு எண்ணிக்கை நாள் இருக்குல்ல, அன்னைக்கு யார் யார் ஜெயிக்க போகிறன்ற விஷயம் தெரிஞ்சிடும்ல, யார் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கிளம்பி நம்ம கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன், ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்தாகணும்னு அவரு ஒரு செல்லமான கட்டளை அங்கே பிறப்பிச்சிருக்காப்லையா. இது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸை ஏற்படுத்தியிருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது மக்களே. அது மட்டும் இல்லை, என்ன எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி என்ன எங்களை பற்றி சொன்னாலும் சரி, இந்த எலெக்ஷன் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இவ்வளோ ஆழமாக வச்சுருக்காங்களே. ஓகே, சபாஷ், இது நல்ல விஷயம் தான். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நம்பிக்கையோடு தான் வருவாங்க. ஆனால் அரசியல் பயணம் முடிவடையும் போது இதே நம்பிக்கை தொடர்தான்றதான் $1 பில்லியன் கேள்வி. தாவேக்கால் எந்த அளவு இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸிட் போல் சம்மந்தமாக பல பேரும் ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதில் பல பேர் கவனத்தை ஈர்த்த ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்தியா டுடேவோட ஆக்சிஸ் மை இந்தியா இருக்காங்களே, இவங்க வெளியிட்டிருந்த அந்த ரிசல்ட் தான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டு மொத்தமான 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை ஜெயிச்சாதான் பெரும்பான்மை கிடைக்கும். பெரும்பான்மை கிடைச்சிருச்சுனாக்கா மற்ற கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் அந்த தனி கட்சி ஆட்சியை பிடிச்சி என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்பேற்பட்ட கவுண்ட்டை மைண்டில் வச்சு அவங்க என்ன நம்ம வெளியிட்டிருந்தாங்க, டிஎம்கே 2nd பிளேஸு, ஏடிஎம்கே 3rd பிளேஸு, 1st பிளேஸை டிவிக்கே கொடுத்துருந்தாங்க. 98 தொகுதிகளில் இருந்து 120 தொகுதிகள் வரைக்கும் டிவிக்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு போல்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. ஏன்னா ஆக்சிஸ்க்கே நல்லா தெரியும், நம்ம இது போல் ப்ரெடிக்ட் பண்ணுறது அங்கே இருக்க 2 திராவிட பெரும் கட்சிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் நம்ம சைடில் உண்மைன்னு தெரியுதுல, நாம் அதை பப்ளிஷ் பண்ணி விடுவோமே, பப்ளிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த டிஎம்கே கூட்டணி பார்த்தீங்கன்னா 92லேருந்து 110 இடங்கள் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டும், ஏடிஎம்கே கூட்டணி 22லேருந்து 32 வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. பாஜக இருக்க கூட்டணி மக்களே மறந்துடாதீங்க. ஸோ அது இவ்வளோ கம்மியாக அவங்க வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் என்டிகே எல்லாத்தையும் சேர்த்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் வெளியானதும் பல பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இதெல்லாம் எக்ஸிட் போல்ஸு, ஏங்க உங்களுக்கெல்லாம் தெரியாதா, எலெக்ஷனை பற்றிலாம் அரசியலை பற்றி புரிதல் இருக்காதா, என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க, டிவிக்கே போய் ஆட்சியை பிடிக்குமா, வந்த உடனே ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, தப்பாக நீங்கள் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை வெளியிட்றீங்க. நீங்களாம் வாக்காளர்கள்கிட்ட கேட்டிங்களா இல்லையா, முதல்ல சும்மா இல்லை சிஸ்டமில் பார்த்து அப்படியே உட்காந்து அடிச்சுட்டு இதுதான் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் முடிவு பண்ணி சொல்லிட்டீங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பல பேர் ஒன்று ஆளுங்கட்சி சார்ந்த அபிமானிகளாக இருக்கணும், இல்லைனா பிரதான எதிர்கட்சி சார்ந்த அபிமானிகளாக இருக்கணும். அவ்வளோ பேர் பேச ஆரம்பிச்சாச்சா. இப்போ நாம் சில விஷயங்களை கலந்தாலோசிப்போமே. இந்த ஆக்சிஸ் இருக்காங்களே, இவங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்தல்கள் சார்ந்தும் இந்தியாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் இவங்க எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. இதில் சில நேரம் சொதப்பியும் இருக்காங்க, அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. சில நேரம் சொதப்பி இருக்காங்க, ஆனால் பல நேரங்களில் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு 5 தரமான சம்பவங்கள் இருக்குது ஆக்சிஸோடது, அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸோட இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் இருக்குல்ல, இது மேலே கிரெடிபிலிட்டி இருக்கா இல்லைன்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதில் முதல் சம்பவம் என்னென்னா, 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த டைமில் பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியாக வர்றதுன்னு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவங்களால இந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு, இல்லைப்பா வாய்ப்பு ரொம்ப குறைவுன்ற மாதிரி பெரும்பாலான போல்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சிஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லைங்க என்டிஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 339 தொகுதிகளில் இருந்து
365 வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க. எது ஆக்சிஸ் அப்போ சொல்லியிருந்துச்சு. இது பல பேருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. என்னது இவ்வளோ சீட்ஸா, ஓகே ஆக்சிஸ் ஏதோ சொதப்ப ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. ஃபைனலாக ரிசல்ட் வந்துச்சுல, அப்போ பிஜேபி ஜெயிச்ச சீட்ஸோட எண்ணிக்கை 303. பிஜேபி மட்டும் ஜெயிச்சது 303. ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, அது ஜெயிச்சது 353. ஏதோ இந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரிலாம் பல ரிசல்ட்ஸை சொல்லப்படுச்சுல, போல்ஸில் ரொம்ப ஈஸியாக இவ்வளோ தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. இல்லை ஆக்சிஸ் ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 365 வரைக்கும் போவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக 353 நின்னாங்க இந்த என்டிஏ கூட்டணி. வேற லெவல் ப்ரெடிக்ஷனில் ரைட்டு. ரெண்டாவது சம்பவம் 2022 நடந்த பஞ்சாப் எலெக்ஷன்ஸ். அந்த டைமில் நிறைய பேரும் சொன்னது, ஏங்க தொங்கும் சட்டசபை தாங்க அமைய போகுது, எந்த ஒரு கட்சிக்கும் கண்டிப்பாக பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. மெஜாரிட்டி போல்ஸில் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆக்சிஸ் இடத்துல அடிச்சு சொன்னாங்க, என்னது தொங்கும் சட்டசபையா, அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குல்ல, அவங்க 76 சீட்ஸில் இருந்து 90 சீட்ஸ் வரைக்கும் அடிக்க போகிறாங்க பாருங்க அப்படின்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஆக்சிஸ் சொன்னதுமே பல பேரும் ஏதோ ஒரு அடி ஃப்ளூக்கில் நீங்கள் சொன்னது நடந்துச்சு, திரும்ப திரும்ப நடக்குமா, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அவங்கெல்லாம் இங்கே வந்து அவ்வளோ மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சிஸ் சொன்னது நடந்துச்சு. ஆம் ஆத்மி 92 சீட்ஸ் அடிச்சாங்க. அவங்க மார்ஜின் எவ்வளோ வச்சுருந்தாங்க, 76 90 சீட்ஸ் இருந்தாங்க. அவங்க செட் பண்ணது கரெக்டாக 2 சீட்ஸ் தாங்க தள்ளி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. 92 சீட்ஸில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சாங்க. ஆக்சிஸ் இங்கே தரமான சம்பவம்ல ரைட்டு. இது என்ன பிரமாதம். மூணாவது விஷயத்த சொல்கிறேன். 2023 மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த டைமில் பிஜேபி 140 தொகுதிகளில் இருந்து 162 தொகுதிகள் வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும், இதை விட சில தொகுதிகள் கூடுதலாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சைடில் இந்த போல்ஸ் முடிவுகளாம் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேரும் இதையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்த முறை சொதப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா மற்றவங்களாம் இந்த ரிசல்ட்ஸை வெளியிடும் போது கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. பிஜேபி இவ்வளோவா, ஆஹா வாய்ப்பே இல்லை அப்படி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபைனலாக பிஜேபி வின் பண்ண சீட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 163. ஆக்சிஸ் சொன்னது எவ்வளோ, அதிகபட்சம் 162ன்னு சொன்னாங்க. கரெக்டாக ஒரு சீட் எக்ஸ்ட்ரா உள்ள ஆட் ஆகி 163 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அக்யூரேசி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் ஷாக்குங்க. எப்படி ஆக்சிஸ் அளவு பண்ண முடியுது, நம்மளும் தானே இதை போல் போல்ஸை கண்டக்ட் பண்ணுறோம், பட் இவங்க எப்படி இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியுதுன்னு மிரண்டாங்க. நாலாவது சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். 2024 மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ். அந்த டைமில் மெஜாரிட்டி போல் சொன்னது பார்த்தீங்கன்னா எம்பிஏ இருக்காங்களே அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்களை தாண்டி அங்கே இன்னொருத்தவங்களை வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியோட மகாவித்யா அலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஆக்சிஸ் அடித்து சொன்னாங்க. கண்டிப்பாக இவங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, 178 சீட்ஸில் இருந்து 200 சீட்ஸ் வரைக்கும் இந்த பிஜேபியோட மகாயுத்தி அலையன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதா திட்டவட்டமாக சொன்னாங்க. ஃபைனலாக ரிசல்ட் வந்துச்சா, எனக்கு நம்ம ரிசல்ட்டு, இந்த மகாயுதி கூட்டணி 235 சீட்ஸ் அடிச்சாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக சீட்ஸ் அடிச்சிருந்தாங்க. மற்றவங்களுக்கு திரும்ப ஷாக்கு, என்னப்பா ஆக்சிஸ் இப்படி விளையாடுது போல்ஸ் மூலமாக அப்படின்ட்டு. இதில் அல்டிமேட்டாக ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். 2025 போன வருஷம் டெல்லி எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அப்போது நிறைய தரப்பும் சொன்னது ஆம் ஆத்மி ரொம்ப டஃப் கொடுக்கும் போல இருக்குப்பா, பிஜேபிக்கு ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் ஆம் ஆத்மி ரொம்ப டஃப் கொடுக்கும், நிறைய தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் ஆக்சிஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வேற, பிஜேபி 45 55 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிக்க வந்தாங்க, என்னது பிஜேபியா இந்த அளவுக்கா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, பிஜேபி 48 சீட்ஸை செக்யூர் பண்ணாங்க. ப்ரெடிக்ட் பண்ணது 45 55க்குள்ளே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிடில் 48 ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு துல்லியமாக கணிச்சாங்க. ஆக்சுவலாக பிஜேபி டெல்லியை ஆண்டு 27 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெரிய கேப்புக்கு அப்புறம் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த விஷயத்த பர்ஃபெக்டாக கணிச்சவங்கள ஆக்சிஸும் முக்கியமான ஒரு தரப்பு ரைட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஆக்சிஸில் நிறைய சொதப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுவும் நடந்திருக்கு. ஆனால் இப்போ அவங்க டிவிகே சார்ந்து ஒரு பெரிய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்களே, இது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த நம்பர்ஸ்குள்ளே அவங்க ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அவங்களோட எண்ணம் இப்போ என்னவா இருக்கும், இந்த ரிசல்ட் பழிச்சிடக்கூடாது அப்படின்றதான். நம்ம ஆளுங்கட்சியாக அதான் நினைப்போம், கிட்டத்தட்ட அதான் நினைப்பாங்க. பார்ப்போம் என்னென்ன மேஜிக்கு ஒழிச்சு வச்சுருக்கோம் அந்த May 4 அன்னைக்கு. அதிமுக எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க டிஎம்கே தான் டாப்பில் இருக்கும், கொஞ்சம் கிட்ட போகிற மாதிரினா ஏடிஎம்கே வரும், அதுக்கிட்ட கொஞ்சம் தோற்ற மாதிரி டிவிக்கே வரும் அப்படின்னு பெரும்பாலான தரப்பு சொல்லியிருக்கு. ஒரு சிலர் மட்டும் தான் டிவிக்கே டாமினேட்டர்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்ப அதிமுக என்ன நினைக்கும், என்ன இது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு பார்த்தா டிஎம்கே சார் தான் பெருசாக எல்லாம் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்களே அப்படின்ற மன ஓட்டம் இருக்குல்ல, அதிமுக கேடர்ஸ்க்கு அந்த மன ஓட்டம் அதிகமாக இருக்குல்ல, இதை கட்சி தலைமை புரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதிமுக சைட்லேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் இருக்குல்ல,
இதெல்லாம் பார்த்து துவண்டு போயிடாதீங்க அப்படின்றாங்க. இதையெல்லாம் முறியடித்து நாம தான் ஆட்சியை பிடிப்போம். இதுக்கு முன்னாடி மட்டும் எல்லா எலெக்ஷன்லையும் எக்ஸிட் போல்ஸை சொன்னதை ரிசல்ட்டாக வந்திருக்கு இல்லைல்ல? அப்போ நாம் இந்த முறை முடிச்சு காட்டுவோம் பாருங்க. கணிப்புகளுக்கு மாறாக ரிசல்ட் இருக்க போது நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதிமுக. இன்னொரு பக்கம் திமுக கட்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, தாவேக்க ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் சொல்லியிருக்கு. அவங்க ஏற்கனவே தப்பாக கணிச்சதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க மேற்கொள்ளிடுறாங்க. இதுக்காக டிவி விவாதத்திலேயே அவங்க அழுதாங்க, அது போல விஷயம்லாம் நடந்துச்சு, அந்த ஆக்சிஸ் இது போலாம் சொல்லி அவங்க தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கணிப்புக்காக அவங்க திரும்ப அழ போகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு திமுக சைடில் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கொடைக்கானல் போயிருந்தாங்க, கொஞ்சம் இளைப்பாறிட்டு வந்தாப்புல அங்கேருந்து. அந்த காட்சியில் நம்ம பார்த்துருந்தோம். இவங்கெல்லாம் தெரிஞ்சு அங்கே போயிட்டு இதை பண்ணியிருக்காங்களா, தெரியாமல் போய் பண்ணியிருக்காங்களா தெரியல. இப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க கொடைக்கானலிருந்து. ஒரு பெரிய கேங் ஒன்று கிளம்பி கொடைக்கானல் போயிருக்க மாதிரி தெரியுது. போகும்போது ஓரளவு கேங்காக இருந்திருக்கலாம், போனதுக்கப்புறம் ஆட்கள் அதிகமாக சேர்ந்துருக்கலாம் போல இருக்கு. டிவிக்கேன்னு கொடைக்கானல் முழுக்க முடங்கியிருக்காங்க. இந்த சவுண்டு வேற சவ கழிக்குது பல பேருக்கும். இங்கே இந்த சினாரியோன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் மதுரை சித்திரை திருவிழா, அங்கேயும் தாவேக்கா முழக்கத்தை பெருசாக கேட்க முடியுது வித் ஃப்ளாகோடு. ஆன்மீக அரசியல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசியலுக்கான ஆன்மீகமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அப்படி கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில விஷயத்த எப்போ பார்ப்போம். இப்போ நடந்துட்டு இருக்கு. அதான் விஜய் சாரோட படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மும்மதங்களுக்கும் ஆதரவானவர், மும்மதங்கள் சார்ந்த நல்லிணக்கத்தை பேன்றவர்ன்ற மாதிரி தான் சில காட்சியில் வடிவமைச்சிருப்பாங்க. பல படங்களை பார்க்கும்போது விஜய் சார் படங்களில் அது இப்போ நிஜத்தில் பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம இது பண்ணி கணிச்சோம் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் கோயில் போயிருக்காப்புல, அடுத்து பெரிய சர்ச்சுக்கு போவாப்புல, அதுக்கடுத்து பெரிய மசூதி போவார்னு கிட்டத்தட்ட இப்போ அந்த பிளான் தான் வெளியே வந்திருக்கு. சமீபத்தில் திருச்செந்தூர் முருகர் கோயில் போனாரா, நாளைக்கு நாகை வேளாங்கண்ணி கிளம்புறாப்புல யார் விஜய் அவர்கள். இதுக்கு பிற்பாடு நாகூர் தர்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இப்போ அதிகரிச்சிருக்கு. இன்னும் கூடுதல் தகவல் வெளியே வந்திருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். நவகிரக தலங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் நம்பப்படுது. ஜோசியக்காரங்களாம் நம்புவாங்களா, ஜோதிடத்தை நம்பணுமா, முட்டாள்தனமா இல்லை அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் மேலே நம்பிக்கை இல்லைன்றதுனாலேயே நீங்கள் அறிவாளி நினச்சிட முடியாது. அவங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. ஜெயலலிதா அவர்கள் ஆளுமையை பற்றி சொன்னால் ஒரு 1000 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டே இருக்க முடியுமா? அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லை வச்சு அவ்வளோ தூரம் பேச முடியுமா? ஒரு குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்கவுங்க மனசில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஆனால் ஆனாலப்பட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு ஜோதிடம் மேலே அபார நம்பிக்கை இருந்திருக்கு. உண்மையான ஜோதிடர்கள் மேலே சொல்கிறேன், ஜோதிடத்து மேலே சொல்கிறேன். இதே லிஸ்ட்டில் விஜயர்களும் ஃபாலோ ஆனால் என்ன தப்புன்றீங்க? அவரோட கட்சிக்கூடிய நிறங்கள் இருக்குல்ல, மேபி அது கூட ஜோதிடம் பார்த்து கூட வச்சிருக்கலாம். இது அவங்களோட இஷ்டம், அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதை வேற விட்டு பார்த்துட்டு இருக்கணும், ரைட்டு? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். May 4th அன்னைக்கு ஆக்சிஸ் மை இந்தியா அழப்போதா இல்லை அழ வைக்க போதா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.